அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு. நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமானது தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். வாங்க. நாம் எப்பவும் வெளியே சென்று வரும்பொழுது வீட்டின் உள்ளே நுழையும் முன்பு கால் பாதத்தை நன்றாக கழுவித்தான் வீட்டின் உள்ளே நுழைய வேண்டும். அது ஏனென்றால் நாம் வெளியே போகும் பொழுது தெருவில் பலவிதமான நல்லது கெட்டது இருக்கிறது. அதை நம் கூடவே வந்துவிடும். அதனால் தான் நாம் காலை கழுவி கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும். அதே போல் நம் செருப்பு ரெண்டும் ஒரே இடத்தில் வைக்க வேண்டும். இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் வைக்கக்கூடாது. அதே போல் பிஞ்சு நெஞ்சி போன செருப்பை போடக்கூடாது. அப்படி நாம் போட்டு இருந்தால் அது மிகப்பெரிய எதிர்மறைவான எதிர்வை ஏற்படுத்தும். நீதிக்கு அரசன் யார் என்று கேட்டால் அது நீதிமான் சனி பகவான் தான். நாம் என்ன தவறு செய்கின்றோமோ என்ன பாவம் செய்கின்றோமோ அதற்கு தகுந்த தண்டனையை தருபவர் தான் நீதிமான் சனி பகவான். நம் வாழ்க்கையில் 7.5 வருஷம் சனி வந்து போனால் நம் வாழ்க்கையில் ரொம்ப பக்குவம் பட்டு இருப்போம். ஏனென்றால் இந்த 7.5 வருஷத்தில் காலம் நமக்கு நிறைய பாதத்தை கற்றுத்தந்து இருக்கும். சனி பகவான் நம் உடம்பில் எந்த பகுதியில் அதிபதியாக இருக்கிறார் என்றால் முட்டி கீழில் உள்ள கால் பகுதியும் பாதமும் தான். நாம் எங்கேயாவது வெளியே சென்று வரும் பொழுது கோவில் அல்லது ஏதாவது விசேஷ வீட்டிற்கு சென்று வரும் பொழுது செருப்பு தொலைந்து விட்டால் அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கப் போவதாக அர்த்தம். ஏனென்றால் நாம் பூர்வ ஜென்ம கர்மத்தை எல்லாம் அழிந்து போய்விடும். நம் வியாபாரத்தில் நஷ்டம், வியாபாரம் சரியாக போகவில்லை என்றால் நாம் புது செருப்பு போட்டுக்கொண்டு கோவிலுக்கு வெளியே சென்று விட்டுவிட வேண்டும். அப்படி நாம் செய்வதால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அதனால் தான் சனிக்கிழமை அன்று ஏதாவது ஏழைகளுக்கு புதுசாக செருப்பு வாங்கி தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். சனி பகவானால் ஏற்படுகிற தீமைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதே போல் நாம் யார் செருப்பும் போட்டு வந்து விடக்கூடாது. சுக்கிர பகவான் உகந்த நிறம் வெள்ளை. அதனால் நாம் வெள்ளை நிற செருப்பு போடுவதால் மிகவும் நன்மை தரும். பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் பியூர் ஒயிட்டில் தான் செருப்பு போட்டு இருப்பார்கள். அவர்கள் அதனால் தான் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. யாருக்கெல்லாம் சனி பகவான் தொந்தரவு இருக்கிறதோ, தோஷங்கள் இருக்கிறதோ, யாரெல்லாம் இதனால் கஷ்டப்படுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் முடியாதவர்களுக்கெல்லாம் செருப்பு வாங்கி தானம் செய்யுங்கள். இப்படி நீங்கள் செய்வதால் நீண்ட தோஷத்தில் இருந்து விடுபட்டு பூர்வ ஜென்ம கர்மம் எல்லாம் நிச்சயமாக நீங்கும். நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். நன்றி.